2019 சிஏஏ கொண்டு வர்றாங்க. ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி உங்களுக்கு பட்டா இடம் இல்லை, இல்லைனா உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இல்லைனா நீங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு 2ஆம் தர குடிமக்களாக இதை நம்மளை குறி வச்சு கொண்டு வந்தது. நம்மளை விடுங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி மாற்று மத சகோதரரை சுருக்கமாக சொல்கிறதுனா அண்ணன் கஜேந்திர பாபு அண்ணனை நாளைக்கே இந்தியர் இல்லைன்னு அறிவிச்சிடலாம். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க, சிலோன்லேருந்து வந்த அகதியாக வந்தவங்களுக்கு இது பொருந்தாதுன்ட்டாங்க. இங்கே எந்த காலத்துலையும் குடிமகனாக ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, கஜேந்திர பாபு அண்ணன்கிட்ட 3 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க தாத்தா இருந்ததுக்கு ஏதோ ஒரு லேண்ட் ரெக்கார்டு வேணும், இல்லைனா வேறு ஏதாவது ரெக்கார்டு வேணும். கண்டிப்பாக அண்ணன்ட்ட இருக்காது, நிச்சயமாக இருக்காது. அப்போ நான் அவரை என்ன சொல்லலாம், நீங்கள் சிலோன்லேருந்து வந்த அகதின்னு அவரை நீங்கள் இந்தியரே இல்லைன்னு சொல்லி விட்டுறலாம். சரியா, முடிஞ்ச போச்சா? இந்தியரே இல்லைங்க, அப்புறம் எதுக்கு வாக்குப்பதிவு, உனக்கு எதுக்கு ஓட்டர் லிஸ்ட்டு? அங்கே ஒரு ஆப்பை வச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் 2023 பிறப்பு இறப்பு சான்றிதழ்ங்கிறது நம்ம கீழே இருந்தது, மாநில அரசின் கீழே இருந்ததை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றிய அரசின் கீழே கொண்டு போகிறாங்க. அப்போ யார் யார் பிறந்திருக்காங்க, யார் யார் இறந்துருக்காங்கிற லிஸ்ட் இப்போ யார்கிட்ட, அப்போ லிஸ்ட்டு யாருக்கிட்ட இருக்குன்னா ஒன்றிய அரசுகிட்ட இருக்குது. அப்போ ஒன்றிய அரசு தேர்தல் கமிஷன்கிட்ட கொடுக்குது. அதே 2023 தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்கிறது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி 3 பேர் தான் அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க தேர்தல் ஆணையரை. அதை 2023 மாற்றுறாங்க. என்ன மாற்றுறாங்கன்னா, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், இன்னொரு மூத்த அமைச்சர், அமைச்சரவையில் இருக்க இன்னொரு மூத்த அமைச்சர். அப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து யாருங்கிறத தேர்ந்தெடுத்துக்குவாங்க. எதிர்க்கட்சி தலைவர் பார்த்துட்டு வேணா வரலாம் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நாட்டில் மற்றவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு பேர் முன்னாடி தெரியும், அவ்வளவுதானே தவிர அவருக்கு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ அவங்க தேர்ந்தெடுக்கிற தேர்தல் கமிஷனர்கிட்ட தான் இந்த திருட்டுத்தனத்தை போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்போ இன்னைக்கு ராகுல் காந்தி இவ்வளோ திருட்டுத்தனம் நடக்குதுன்னு சொல்கிறாரு, இதுக்கு பேக்கப் ஒர்க்கு 10 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். இது ஒரு நாளில் செய்கிறது இல்லை. அதை தான் அசரத் திரும்ப திரும்ப சொன்னாங்க. இதையெல்லாம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு நான் வந்ததன் மிக முக்கியமான நோக்கம், நான் அதையும் வெளிப்படையாகவே நான் பேசிடுறேன். மிக மோசமான காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிறோம். ஒத்துமையாக இருக்கோம்னா கண்டிப்பாக கிடையாது. 10 பேர் இருந்தால் 11 இயக்கம். இது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியுது. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகின்றேன். ஒரு அசரத்துக்கு கீழே இந்த சமுதாயம் ஒருங்கப்பட்டப்போ தான் பெருசாக வளர ஆரம்பிச்சிச்சு. நான் அந்த அசரத்துன்னு சொல்கிறது நபிகள் நாயகம், உலகின் முதல் அசரத்து. சரிங்களா? ஒரு அசரத்தின் கீழே விடுதலை போகிற ஒருங்கிணைச்சப்போ ஒரு நாட்டுக்கு வெளியே விடுதலை கிடச்சிச்சு, உமர் முக்தார் லிபியா. அதை விட்டுட்டு இன்னைக்கு அதை பெரும்பாலும் ஜமாத்துல் இல்லாமல் கையில் எடுத்துக்கலாம். அவங்க மேலேயும் தவறு இருக்குது. ஏதோ தொழுகை வச்சோம் ஓதுனோன்றது அடுத்தோடு இப்போ தான் கருத்தரங்கம் நடத்துறதுக்கே வந்திருக்கிறாங்க. நீங்கள் சரியாக இருந்திருந்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போயிருக்கும். அந்த இடத்த நீங்கள் விட்டதுனால 10 பேர் என்னோட சேர்த்து 11 பேராக உட்காந்துருக்கோம்.